மகாபாரதம் பாகம் 6 யயாதி. பாண்டவர்களின் முன்னோர்களில் ஒருவன் யயாதி சக்கரவர்த்தி. தோல்வி என்பதையே அறியாத பராக்கிரமசாலி. எப்போதும் நியமம் காத்து திருக்களையும் தேவர்களையும் மிகுந்த பக்தியுடன் பூஜை செய்து வந்தான். பிரஜைகளுக்கெல்லாம் நன்மை செய்து மிக்க கீர்த்தி பெற்றான். தர்மம் தவறாமல் இவ்விதமாக ராஜ்யத்தை பரிபாலித்து வந்த யயாதி தன் மனைவி தேவயானிக்கு செய்த தவறின் பயனாக மாமனார் சுக்ராச்சாரியர் இட்ட சாபத்தினால் திடீரென்று மூப்பை அடைந்தான். ரூபத்தை அளிப்பதும் துன்பத்தை தருவதுமாகிய மூப்பை அடைந்தான் என்றார் பாரதம் பாடிய கவி. விருத்தாப்பியம் அடைந்த அனைவரும் அதிலுள்ள துக்கத்தை அறிவார்கள். அதிலும் நடு இளவனத்தில் இருக்கும் ஒருவன் திடீரென்று மூப்பை அடைந்து விட்டால் சொல்ல வேண்டுமா? இவ்வாறு இயற்கைக்கு மாறாக திடீரென்று கிழத்தனத்தை அடைந்த யயாதிக்கு 5 அழகிய குமாரர்கள் இருந்தனர். அவர்கள் எல்லோரும் சத்திரிய கலைகளில் பயிற்சி பெற்ற நல்ல குணவான்கள். அவர்களை அழைத்து, யயாதி, உங்கள் பாட்டனார் சுக்ராச்சாரியர் இட்ட சாபத்தினால் இந்த மூப்பை நான் எதிர்பாராத வண்ணம் அடைந்து விட்டேன். புத்திரர்களே, இதுவரையில் நான் நியமங்களிலேயே என் காலமெல்லாம் கழித்து விட்டேன். நான் போகங்களை திருப்திப்பட அனுபவிக்கவில்லை. என் மூப்பை பெற்றுக்கொண்டு உங்களில் ஒருவன் தன் இளமை பருவத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு எவன் கிழத்தனமடைந்து என் சரீரத்தை எனக்காக ஒப்புக்கொள்கிறானோ அவன் என் ராஜ்யத்தை ஆளக்கடவன். அவனுடைய இளம் சரீரத்துடன் நான் காமசுகங்களை அடைய விரும்புகிறேன் என்றான். முதலில் மூத்த குமாரனை கேட்டான். அவனோ, மகாராஜாவே, உம்முடைய கிழத்தனத்தை நான் பெற்றுக்கொண்டால் ராஜ்ய அதிகாரத்தில் நான் என்ன சுகம் காண்பேன் என்றான். பெண்களும் வேலைக்காரர்களும் என்னை பார்த்து சிரிப்பார்களே, என்னால் முடியாது. என்னை காட்டிலும் உமக்கு பிரியமான என் தம்பிகளை கேளும் என்றான். இரண்டாம் மகனை கேட்டதற்கு அவனும், தந்தையே, பலத்தையும் ரூபத்தையும் மட்டுமல்லாமல் அறிவையே அளிப்பதான மூப்பை பெற்றுக்கொள்ள சொல்கிறீர்கள். இதற்கு இசைய எனக்கு போதிய தைரியம் இல்லை என்று மரியாதையாக மறுத்துவிட்டான். மூன்றாம் மகனும், கிழவனுக்கு யானை ஏற முடியாது, குதிரை ஓட்ட முடியாது, பேற்றும் தடுமாறும். அந்த நிலையில் நான் என்ன செய்ய முடியும்? அவ்வாறு ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் உயிருடன் இருந்து என்ன பயன்? என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டான். இவ்வாறு மூவரும் மறுத்துவிடவே அரசனுக்கு கோபம் பொங்கிச்சு. நான்காவது குமாரனை பார்த்து, நீ சில காலத்துக்கு என் மூப்பை பெற்றுக்கொள்ள கடவாய். சில காலத்திற்கு உன் இளமையை எனக்கு தந்தாயானால் பிறகு உனக்கு திருப்பிக் கொடுத்துவிட்டு எனக்கு சாபமாக வந்த மூப்பை நானே எடுத்து கொண்டு விடுவேன் என்றான். இவ்வாறு பரிதவித்து கெஞ்சின அரசனை பார்த்து, அரசனை மன்னிக்க வேண்டும். கிழவன் தட்டு தடுமாறி உடல் அசுத்தம் நீக்கிக் கொள்வதற்கு கூட பிறர் உதவியை நாட வேண்டியதாகும். நீர் செல்வதை ஒப்புக்கொண்டால் நான் எல்லா காரியங்களிலும் சுதந்திரத்தை இழந்து வாழ்க்கையை துக்கத்துடன் நடத்த வேண்டியவனாவேன். இது எனக்கு பிடிக்கவில்லை என்று நான்காவது மகனும் சொல்லிவிட்டான். இவ்வாறு 4 புதல்வர்களாலும் நிராகரிக்கப்பட்ட யயாதி துயரத்தில் மூழ்கினான். கொஞ்ச நேரம் கழித்து தன் சொல்லை எப்போதும் தவறாத கடைசி குமாரனை பார்த்து, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். இந்த மூப்பையும் கோரமான தோல் மடிப்புகளையும் தள்ளாமையையும் நரையையும் சுக்ராச்சாரருடைய சாபத்தினால் பெற்றேன். இதை நான் பொறுக்க முடியவில்லை. இந்த துயரத்தை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டால் நான் சில காலம் போகங்களை அனுபவித்துவிட்டு பிறகு உன் இளமையை உனக்கு திருப்பிக் கொடுத்துவிட்டு மூப்பையும் துக்கத்தையும் வாங்கிக் கொள்வேன். உன் அண்ணன்மார்களைப் போல் நீயும் மறுத்துவிட வேண்டாம் என்று இறைஞ்சினான். கடைசி ராஜகுமாரனான புரு என்பவன் அன்பு மேலிட்டு, அப்பனே, உன் கட்டளையின்படி நான் சந்தோஷமாகச் செய்கிறேன். மூப்பையும் ராஜ்யபாரத்தையும் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னவுடன் யயாதி அவனை கட்டி அணைத்து கொண்டான். மகனை இவ்வாறு தீண்டியவுடன் குமாரனுடைய இளமையை யயாதி அடைந்தான். மூப்பை பெற்றுக்கொண்டு கடைசி மகனான புரு என்பவன் ராஜ்ய பரிபாலனம் செய்து பெரும் கீர்த்தி பெற்றான். யயாதி தன் 2 பத்தினிகளுடன் நீண்ட காலம் காமசுகம் அனுபவித்தான். அதன்பின் குபேரனுடைய உதயான வனத்தில் ஒரு அப்சரசுடன் அநேக ஆண்டுகள் கழித்தான். இவ்வாறு பல வருஷங்கள் கடந்தன. ஆயினும் யயாதி திருப்தி அடையவில்லை. பிறகு மகனிடம் திரும்பி வந்து யயாதி அவனுக்கு சொன்னதாவது, என் பிரியமுள்ள மகனே, காமத்தீயானது விரும்பினவற்றை அனுபவித்தால்தான் ஒருபொழுதும் ஆறாது. நெய்யினால் அக்னி ஆறாமல் மேலும் மேலும் ஜொலிப்பது போல் விஷய அனுபவத்தினால் ஆசைகள் விருத்தியாகுமே தவிர தணிவது கிடையாது என்பதை படித்தேனே ஒழிய உண்மையை உணரவில்லை.
இப்போது அறிந்தேன். நெல்லும் பொன்னும் பசுவும் பெண்களும் மனிதன் ஆசையை ஒரு நாளும் தீர்க்க முடியாது. விருப்பும் வெறுப்பும் இல்லாத சாந்த நிலையை அடைய வேண்டும். அதுவே பிரம்ம நிலை. உன் இளமையை நீ பெற்றுக்கொண்டு ராஜ்யத்தை கீர்த்தியுடன் பரிபாலி. இப்படிச் சொல்லி யயாதி தன் மூப்பை திரும்ப பெற்று கொண்டான். இளமையை மறுபடியும் அடைந்த புருவை ராஜ்ய பரிபாலனம் செய்ய அமைத்துவிட்டு யயாதி வனம் சென்றான். அங்கே பல ஆண்டுகள் தவம் செய்து சுவர்க்கம் அடைந்தான்.